கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 கொரிந்தியர் 13:7. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். பிரியமானவர்களே, அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு விசுவாசத்திற்கு எதிரி அல்ல. ஞானம் அன்போடு வாசம் பண்ணும். அன்புள்ளவர்கள் எல்லோரையும் நம்பி அவர்களிடத்தில் பழகுவார்கள். பிறரிடத்தில் தீய குணங்கள் காணப்பட்டாலும் அவர்களிடத்தில் கூட ஏதாகிலும் நற்குணம் காணப்படுகிறதா என்று தேடி பார்ப்பார்கள். அன்புள்ளவர்கள் பிறருக்கு நன்மை செய்ய முடியாமல் போனாலும் பிறர் நன்றாய் இருக்க வேண்டும் என்றே விரும்புவார்கள். தங்களால் பிறருக்கு உபகாரம் செய்ய முடியாமல் போனாலும் யாருக்கும் உபத்திரவம் பண்ண மாட்டார்கள். ஆகவே நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே பற்றி எரியட்டும். உண்மையான அன்புள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்தில் யாரும் விசுவாசிப்பதற்கு, அதாவது நம்புவதற்கு மிகவும் பயப்படுகிறார்கள். காரணம், இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, ஏதாகிலும் தீங்கு செய்து விடுவார்களா அல்லது ஏமாற்றி விடுவார்களா என்று யோசிக்கிறார்கள். காரணம், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், அசம்பாவிதங்களை கண்டு. தேவ பிள்ளைகளே, குடும்பத்தார்களே, நீங்கள் உங்கள் கணவன், மனைவி அல்லது பிள்ளைகள், உறவுகள், நண்பர்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் பேச்சு, நடக்கைகள் மற்றவர்கள் விசுவாசிப்பதற்கு அல்லது நம்புவதற்கு ஏதுவா இருக்கிறதா? உங்களை நம்பி ஒரு வேலையை, ஒரு பொறுப்பை அல்லது ஒரு ஊழியத்தை அல்லது ஒரு பொருளை ஒப்படைத்தால் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? அதை கொடுத்த நபருக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ளுகிறீர்களா? அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ளும் போது எல்லாரையும் நாம் நேசிக்க முடியும். எல்லா இடத்திலும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க முடியும். ஒருவர் நம்பி ஒரு காரியத்தை நம்மிடத்திலே ஒப்படைக்க முடியும். ஆகவே அன்புள்ளவர்களாய் இருப்போம், விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல, குடும்பத்திலே, கணவன் மனைவி உறவுகளிலே, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவுகளிலே, நண்பர்கள் உறவுகள் மூலம் இருக்கிற உறவுகளிலே, எல்லா மக்களுக்கும் அன்பை காண்பிக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், உற்றார் உறவினர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட அன்பு ஒவ்வொருவருக்குள்ள உண்டாக முடியாது நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் நம்பவும், அப்படிப்பட்ட அசம்பாவிதங்களுக்கு இடம் தராதபடிக்கு. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. யாரும் நம்ப முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. எல்லாரையும் நம்புவதற்கு ஏற்ற அன்பை ஊற்றி இருக்கிறீர். எல்லாருடைய உள்ளத்திலே அந்த அன்பு கிரியை செய்ய ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.